இங்க இந்த ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பொண்ணு கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு இவர பயங்கரமா கலாய்ச்சிட்டு இவருக்கு ஒரு அற விட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கு அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது. அண்ணி தான் இவருக்காக 15 வருஷமா பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ பொண்ணுங்கிட்ட பேச போனாலே பதட்டம் ஆயிடுவாரு. இதனாலேயே இவர நிறைய பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் ஏஜேகேன்னு சொல்லி ஒரு ஆப்பையும் இவர்கிட்ட காட்டுறாரு. இது மூலமா நீ எந்த பொண்ணு கிட்ட வேணாலும் முகம் காட்டாம பேசலாம்டான்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த ஆப் மூலமா இவர்கிட்ட ஒரு பொண்ணும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு இவர்கிட்ட ஸ்டீச்சின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுவாங்க. ஆனா இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே தான் பேசிட்டு இருப்பாரு. திடீர்னு மேட்ரிமோனி மூலமா ஒரு பொண்ணு இவருக்கு ஃபிக்ஸ் ஆகுது. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு இவர ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுறதுனால செட் ஆகும் சொல்லி தோண ஆரம்பிக்குது. அதனால எங்கேஜ்மெண்ட்மே பண்றாங்க. அந்த மேடையிலேயே அந்த பொண்ணு ஸ்டீன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்பதான் அவருக்கு தோண ஆரம்பிக்குது. அந்த ஆப்ல கேட்ட பொண்ணோட வயசு இதே மாதிரியே தான் இருக்குன்னு சொல்லி இவரும் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. இவருக்கு 40 வயசு ஆயிடுச்சு, பேசுறதுக்கு யாருமே துணை இல்லன்றதுனால தான் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பேசுவாரு. அதே மாதிரியான மைண்ட் செட்ல தான் அவங்களுமே அந்த ஆப் உள்ள வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசிக்கிட்டுமே அந்த பொண்ணு இவர ரொம்பவும் பிடிச்சி போயிருக்கும். அதனால இவரோட அட்ரஸையும் தேடி கண்டுபிடிச்சு தான் வந்திருப்பாங்க. ஹீரோ மட்டும் ஆனா அந்த பொண்ணை பார்த்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. என்கிட்ட நீ இவ்வளவு நல்லா பேசினியா, அது மாதிரி எத்தனை பேர்கிட்ட நீ பேசியிருப்பேன்னு சொல்லி அவங்களோட கேரக்டரை அசசினேட் பண்ணி ஒரு மாதிரி திட்டி விட்டுறாரு. அதனால கோவத்துல எங்கேஜ்மெண்ட் ரிங்க கழட்டி குத்துறாரு. அந்த பொண்ணு ஏன்டா இவ்வளவு கேவலமான புத்தி வச்சிருக்க, உன்ன மாதிரி தான் நான் அந்த ஆப் உள்ள வந்தேன்னு சொல்லி எவ்வளவு கேட்டு பாக்குறாங்க. ஆனா இதெல்லாம் அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. அந்த பொண்ணு கோவத்துல எங்கேஜ்மெண்ட் ரிங்க கழட்டி இவர்கிட்டே குத்துற அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்றதை அத்த பாட்டுல சொல்லிடுறேன். தேங்க்யூ.